வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 18th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஹைதராபாத்தும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 5th ஏப்ரல் 7:30 PM. ஸோ எனி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் ப்ளே பண்ணுறாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத்தோட ஓன் டீம் தான். ஸோ ஓன் மேட்சஸ் தான் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரீம் லெவனோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 192 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 72 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 33 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மேபி ஸ்லைட்லி ஆன் டைமில் பிச்சு வந்து ஸ்லோ பிச்சு இல்லை கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பின்னுக்கு ஃபேவராக போச்சுன்னா ஆவரேஜ் வந்து ஒரு 161 இந்த ரேஞ்சில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் டீம் வேறு லெவலில் கம்பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹிட் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் கேமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டுங்கிற விஷயத்த முக்கியமாக பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு லெஸ் பர்சன்டேஜ் பிக்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபேண்டசியில் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் ப்ளே பண்ணதில் ஹெட் விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசனில் வேறு இந்த சன்ரைஸ் ஹைதராபாத் டீம் டோட்டலாக வேறு. பட் இந்த சீசனில் வேறு மாதிரி கம்பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹிட்டிங், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால மேட்ச் வந்து எப்படியா இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக தான் போகும் ரெண்டு டீமுமே. ஸோ ரீசெண்டாக ப்ளே பண்ண அப்டேட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து மும்பை கூட ப்ளே பண்ண மேட்ச்சில் 277 ரன் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் தான் செட் பண்ணியிருந்தாங்க. வேறு மாதிரி பேட்டிங் பார்த்தோம். ஸோ விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் இந்த இடத்துல ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண மேட்சஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் வந்து டோட்டலாக 3 மேட்ச்மே இந்த வெனியூவில் ஃப்ளாப் ஆகிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் சீசனில் 24ல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் லைனப்பில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக எந்த டீமாக இருந்தாலும் பெரிய ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால், திரிபாதி, டிராவிஸ் ஹெட், எடன் மோர்கம், ஹென்ரி கிளாசன் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸோடு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் அஜிங்கர் ரஹானே, எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச்சில் ஒரு 62 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப கம்மி நம்பர்ஸ் தான். சிவம் டுபே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஃப்ளாப் ஆகிருக்காரு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சென்னை டீமை பொறுத்து 3 பிளேயருமே ஃப்ளாப் ஆகிருக்காங்க. பட் நல்ல நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஜிங்கர் ரஹானே, எம்எஸ் தோனி. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் டீசெண்டாக நம்பர்ஸ் வச்சுருக்காங்க பர்டிகுலராக அந்த வெனியூவில். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், நடராஜன், ஜெயதேவ் உன்கட், மார்கோ ஜென்சனு இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஷர்துல் தாக்கூர் மட்டும் தான் ஒரு 6 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சகார் வந்து ஒரு 3 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. சார் மீதி எல்லா பவுலருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சன்ரைஸ் ஹைதராபாத் டீமோட பவுலர்ஸ் தான். சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க பர்டிகுலர் அந்த வெனியூவில். மேபி ஷர்துல் தாக்கூர் வந்து உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முஷிபுர் ரஹ்மான் வந்து மேபி வந்து வெளியில் போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த மேட்சஸில் அவர் தான் ப்ளே பண்ண வைப்பாங்க. ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் பார்த்துப்போம். ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் வைஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மேட்ச்சில் ஒரு 75 ஹையஸ்ட் வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரிபாதி ஒரு 81 வச்சிருக்காரு. ருத்ராஜ் கைக்வாட் எடுத்தினா ஒரு 99 வச்சிருக்காரு. அஜிங்கர் ரஹானே ஒரு 70 வச்சிருக்காரு. தோனி பார்த்தீங்கன்னா ஒரு 67 வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நடராஜன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு பர்டிகுலராக சிஎஸ்கே கூட. ஸோ நெக்ஸ்ட்டு முகேஷ் சௌத்ரி 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல ரகுமான் எடுத்திங்கன்னா 4 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதான் வந்து டீம் வைஸ் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன் டைமில் இதில் பர்சன்டேஜ் யார் கம்மியாக இருக்காங்களோ அந்த பிளேயரை நீங்கள் ரொம்ப ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் சேம் 11 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. மேபி பிச்சு கண்டிஷன் மாறிச்சுன்னா 1 or 2 பிளேயர்ஸ் தான் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ மயங்கை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. டிராவிஸ் ஹெட் கூட ஸோ குயிக்காகவே நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த சீசனில் டோட்டலாகவே அவருக்கு அந்த டச்சுங்கிறது இல்லை. ஸோ இனிஷியலாக ஒரு 4 பால் 5 பால் ஷாட்டுக்கு போகிறாரு. 4, 6 போனாலும் பட் ஒரு மிஸ் ஷாட் ஆடி ஃப்ளாப் ஆகிறாரு. இந்த இடத்துல பேட்டில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாட்டையும் டெசிஷன் ஆட்டையும் இருக்குது. ஸோ ஒரு வேளை 2 பிளேயருமே கண்டிப்பாக இனிஷியலாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட் வந்து இனிஷியலாக பவர் பிளேயர் ஒரு 4 ஓவர் இவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா கண்டிப்பாக மயங்க் வந்து ஒரு கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு வேளை 5வது ஓவரில் ஸ்பின் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்னோட அசம்ஷனில் வந்து இந்த இடத்துல ரொட்டேட்டிங் பிளேயராக நீங்கள் மயங்க் அகர்வால் யூஸ் பண்ணிக்கலாம். டிராவிஸ் ஹெட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் டிராவிஸ் ஹெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாட்னர்கிட்ட த்ரெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதிகமாக சீசனில் வந்து அவரை யூஸ் பண்ணவே இல்லை. பட் இந்த சீசனில் இதுவரை யூஸ் பண்ணலை. மேபி பிகினிங்லேயே வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸு. ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ப்ளே பண்ண மேட்சஸில் ஒன்றும் பெருசாக வந்து அவர்கிட்ட அந்த 3 விக்கெட்டுங்கிறது இல்லை. ஸோ அதனால் மேபி மாற்றி கூட பார்க்கலாம் 11ல். மேபி உள்ளே வந்தார் அப்படின்னா ஒரு த்ரெட் இருக்கும். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர் தான் சாட்னரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்டில் 2 மேட்ச்சில் 46 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஷுவராக நீங்கள் வந்து எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய பிக் தான்
டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 3 மேட்ச்சில் வந்து ஒரு 124 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ தான் வச்சிருக்காரு. பட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணதில் டோட்டலாக ஃப்ளாப் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், எஸ்ஆர்எச் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எதுவுமே அவங்களுக்கு சேட்ஸ் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அவங்க ஆன் டைமில் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான். பட் ஓவர் அவங்க பிளானை மாற்றி தான் அவங்க பேட்டிங் பண்ணுறாங்க, பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்பர்ஸுங்கிறது சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. பட் அபிஷேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸை பற்றி எடுத்தால் ஃப்ளாப் தான் ஆகும். கண்டிப்பாக வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்காரு. ஷுவராக நீங்கள் எஸ்ஆர்எஸ் டீமில் அபிஷேக் சர்மாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பேட்டில் இருக்குது இந்த எங்கே பார்த்தீங்கன்னா தீபக் சகார்ட்டையும் ஷர்துல் தாக்கூர்ட்டும் இருக்குது பேட்டில். கண்டிப்பாக தீபக் சகார் வந்து ப்ளே பண்ண மேட்சஸில் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கண்டிப்பாக பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்பவே ட்ரை பண்ணுறவங்க, மல்டிபிளாக போடுறவங்க அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு கேப்டன் வேசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஷுவராக உங்களுக்கு கிளிக் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஸோ எடன் மோர்டமை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக வேறு வெனியூவில் எப்படி ப்ளே பண்ணாலும் ஹைதராபாத்தில் டீசெண்டான ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, பேட்டிங் சான்ஸ் கிடச்சா. ஸோ 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 77 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஃப்ளாப் தான் இருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 38 வச்சிருக்காரு. ஸோ மேபி நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ஒருத்தர் வேணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மல்டிபிளாக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து இனிஷியலாகவே வந்து நல்லா பவுலிங் அட்டாக் பண்ணும்போது ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக மட்டும் எடன் மோர்கன் தான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ஷுவராக ட்ரை பண்ணுங்கள். மேபி வந்து பவுல் பண்ணவும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா கிளாஸன் வந்து வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு, சொல்லவே தேவையில்லை. ஸோ 3 மேட்ச்சில் நல்லா ஒரு ஹிட்டு தான் கொடுத்துருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 2 மேட்சுமே ஃப்ளாப் தான் இருக்காரு. பர்டிகுலராக வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 66 வச்சிருக்காரு. பட் அவங்களோட ஹோம் வெனியூவாக இருந்தாலும் பேட்டிங் வந்து சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலிங் பிளான் வந்து வேறு மாதிரி கம்பேக் தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்களை எப்படி கண்டெயின் பண்ணுறது, எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வருவாங்க. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஓவர் பவுலிங் பிளான் மாற்றிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேம் பிளானும் மாற தான் செய்யும். ஸோ அதை தாண்டி சன்ரைஸ் ஹைதராபாத் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஆன் டைமில் தான் நமக்கு தெரியும் கிளியராக. பட் எதுவானாலும் நடக்கலாம். டோட்டலாக ஒரு ஹிட் அடிக்கும் சான்சஸ் இருக்குது. டோட்டலாக லோ ஸ்கோர் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது எஸ்ஆர்எஸ் டீமை பொறுத்த வரைக்கும். இப்படி தான் நடக்கும். கேமை பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே இப்படி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஷுவராக நீங்கள் ஒரு ரெகுலர் பேட்டர்ன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் வீசி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான் ரெகுலராக பிக் பண்ணுங்கள். கேப்டன் வீசியும் கொடுங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத். ஸோ அந்த இடத்துல அப்துல் சமாத், சஃபாஸ் அஹமத் இந்த 2 பிளேயரில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து சஃபாஸ் அஹமதை எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் பேட்டிங்கில் பெருசாக இல்லை. பட் ஒருவேளை அந்த 10 ரன் 12 ரன் மேட்ச் க்ளோஸாக போகும்போது டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா 10 ரன் 12 ரன் அடித்து ஒரு கேட்ச் இல்லை ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க ஃபேண்டஸியில் ஒரு 45 பாயிண்டில் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் இல்லைன்னா இந்த 2 பிளேயருமே ஆப்ஷனில் நீங்கள் மாற்றி வேறு ஒரு டீமில் ரொட்டேஷன் கூட ட்ரை பண்ணலாம். பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த இடத்துல சஃபாஸ் அஹமது பார்த்தீங்கன்னா த்ரெட்டு பார்த்தீங்கன்னா தீக்ஷன் ஆட்டையும் 16 ஆட்டையும் ரொம்பவே ஏர்லியாகவே இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ரொம்ப லேட்டாக தான் வந்தார் அவர். ஸோ அதனால் அந்த விக்கெட் அவருக்கு மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கல. கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டீமு, ஸ்ட்ராங்கான டீமுங்கும் போது அதை 4 ஓவர் இயர்லியாகவே எடுத்துகிட்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அவரே கேப்டனுங்கிறதுனால கண்டிப்பாக இயர்லியாகவே பவுல் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச்சில் 6 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இனிஷியலாகவே அந்த மல்டிபிள் விக்கெட்டு ஒரு த்ரெட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் பிச்சு ஆன் டைமில் பவுல் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக வரும்போது கொஞ்சம் லைட்டாக டர்ன் கிடச்சதுன்னா ஸ்விங் ஆச்சுன்னா கண்டிப்பாக இவரோட த்ரெட்டு அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு கேப்டன் வேசி கொடுத்து டோட்டலாக சன்ரைஸ் டீமு ஃபேவராக போடும்போது ஒரு கேப்டன் வேசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் பேட் கமின்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார். ஸோ நல்லா விளாண்டுட்டு தான் இருந்தார், நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். பட் இந்த டச்சு விக்கெட்டு அப்படிங்கிறது இல்லை. ஸோ 3 மேட்சுமே டோட்டலாக ஃப்ளாப் தான் ஆகிட்டுருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இனிஷியலாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்விங்கு இல்லை டேர்ன் கிடச்சதுன்னா கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா பிக் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் அந்த இடத்துல அந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, அடிஷ்னலாக ஒரு பவுலர் வேணும் இந்த இடத்துலலாம் ஸ்பின்னராக இவர் ட்ரை பண்ணுங்கள், மார்க்கண்டே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 4 ஓவர் போடவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே பிளானை வந்து இவங்களும் 4 ஓவர் போட்டு கண்டெயின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கல 7 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 ஓவரும் பவுல் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த ஒரு விக்கெட்டை 2 விக்கெட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸுங்கும் போது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பார்த்து விளாடவும் சான்சஸ் இருக்குது. இதுதான் ஸ்கோர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட்டுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்பின்னர்ஸை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 4 ஓவர் கண்டிப்பாக போடுவார். ஸோ அதனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷுவராக நீங்கள் மார்க்கண்டேவை
ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக இந்த இடத்துல ஜெயதேவ் உன்கட்டு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜெயதேவ் உன்கட்டை நீங்கள் ரொட்டேஷன் கூட ட்ரை 7 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரொட்டேஷன் கூட இந்த இடத்துல நடராஜன் உள்ளே வந்தார்னா அவர் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்ஜூரியில் இருந்தார். மேபி இந்த இடத்துல கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டால் கூட நல்ல ஒரு பிக்காக இருக்கும். கண்டிப்பாக இனிஷியலாகவும் பவுல் பண்ணுவார், டெப்த்லேயும் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது அவர் கிடைக்கும். ஷுவராக அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து அவரை ட்ரை பண்ணுங்கள், பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ அதில் இம்பாக்ட் பிளேயர் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணார். பட் ஃப்ளாப் தான் ஆனார் இடத்துல வாஷிங் சுந்தர். உம்ரான் மாலிக் இன்னும் சான்ஸு மேபி வந்து அடுத்தடுத்த மேட்சஸில் சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் நம்ம பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ சன்ரைஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் சேஃபாக எடுக்கணும் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கலாம் ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் அபிஷேக் சர்மா. மூணாவது பார்த்தீங்கன்னா ஏடன் மோர்கம், ஹென்ரி கிளாசன். 2 பிளேயர் ஏதாவது பிளேயர் நீங்கள் ரொட்டேஷனில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸு, புவனேஸ்வர் குமார். ஒருவேளை நடராஜன் உள்ளே வந்தார்னா அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு பவுல் பண்ண அந்த இடத்துல மைண்ட் மார்க்கெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் ரெகுலராக மேக் பண்ணக்கூடிய டீமோட ஆப்ஷன். இதுதான் கொடுத்துருக்கேன். இது இப்படி தான் எல்லாருமே எடுப்பீங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் ரிஸ்கியாக மேக் பண்ணும்போது இந்த இடத்துல பேட்டிங் செக்ஷனில் ஷுவராக வந்து நீங்கள் மயங்க் அகர்வாலை ட்ராப் பண்ணுறீங்க ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா எடுத்துங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஏடன் மோர்கம் கூட ட்ராப் பண்ணுங்கள். அதாவது ரிஸ்கியாக போடக்கூடிய டீமில் மட்டும் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஆப்ஷன் எனக்கு. ஸோ அடுத்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் இந்த இடத்துல இந்த 2 பிளேயருமே மாற்றி அந்த ரிஸ்கியாக மேக் பண்ணுற டீமில் ரொட்டேட்டிங் பிளேயராக உள்ளே கொண்டு வாங்க, பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹென்ரி கிளாசன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விசி கொடுத்து டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாகவே பவுலிங் செக்ஷனில் இந்த வாட்டி பேட் கமின்ஸ் வந்து ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். புவனேஸ்வர் குமார் உள்ளே வராரு, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருனா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா 2 பிளேஸாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பெரிய ஒரு பயத்தை தான் காமிச்சாங்கன்னு சொல்லணும் டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக பார்த்து மேட்சை வின் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் என்ன நடக்குங்கிறது ஆன் டைமில் தான் நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸோடு தான் இருக்கார். பட் ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 67 வச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ அந்த வெடிங்கிறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் அவருக்கு. ஸோ இனிஷியலாகவே நடராஜன் உள்ளே இருந்தார்னா அந்த 2வது ஓவர் 3வது ஓவரில் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 17 பாலில் 27 ரன் கொடுத்து அவுட் எடுத்திருக்காரு. 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. சஃபாஸ் அவங்க கூட ஒரு தடவை அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அந்த த்ரெட் இருக்குது. பட் இனிஷியலாகவே கொஞ்சம் பார்த்து தான் ப்ளே பண்ணி ஆகணும். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட பிக் பண்ணிங்க. நான் அந்த இடத்துல ஆப்ஷன்லேயே கொடுக்கல பாருங்கள். அவரோட ஓன் பிச்சுனா கொடுத்துருப்பேன். பட் இது அதே மேட்சஸ்ங்கிறதுனால அந்த இடத்துல நான் உங்களுக்கு பிக்கில் கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் சேஃபாக ட்ரை பண்ணுறவங்க ருத்ராஜ் கைக்வாடை ட்ரை பண்ணுங்கள். கேப்டனுங்கிறதுனால ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 85 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப குயிக்காகவே பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். குயிக்காக பேட்டிங் பண்ணுவார்னு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருக்கணும். பட் அதை தாண்டி வந்து பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்லைட்லி மிஸ் பண்ணால் மட்டும்தான் இவரால் ஷார்ட் அடிக்க முடியும். பர்ஃபெக்டாக பவுல் பண்ணால் கண்டிப்பாக மிஸ் தான் ஆகும். லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஃப்ளாப் தான் ஆகும். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலீல் அகமது வந்து இவருக்கு வித்தே கொடுக்கல. ஸோ பேட்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸே இல்லை. அந்தளவுக்கு கரெக்டாக கண்டெயின் பண்ணி தான் விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த மாதிரியும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல பின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஹோம் மேட்சஸ்னால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அதே ஷாட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பர்டிகுலராக ஹைதராபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பிச்சே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன் டைமில். ஸோ அந்த பிச்சில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பட் சேஃபாக ரெகுலராக எடுக்கிறவங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ரச்சின் ரவீந்திராவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜிங்கர் ரஹானே சேஃபான பிக்குன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 100% ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 23 வச்சிருக்காரு. பட் இவருக்கும் த்ரெட் இருந்தாலும் பட் பேட் கமின்ஸு மயங்க் மார்க்கண்டே 2 பேர்ட்டு த்ரெட் இருந்தாலும் பட் டீசெண்டாக ஆடக்கூடிய நல்ல ஒரு பிக்கு தான். ஸோ இவங்க த்ரெட்டு பெருசாக அஃபெக்ட் ஆகாதுங்கிறதுனால சேஃபாக உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரி மிச்சல். ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 77 ரன் ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்பர்ஸ்ன்னு இல்லை இந்த இடத்துல ஷோ பண்ணல. உங்களுக்கு ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ 3 மேட்ச்சில் 80 ரன் தான். ஸ்லைட்லி வந்து டாப் ஆர்டர் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்கன்னா இன்கேஸ் வந்து இயர்லியாகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸு நடராஜன் 2 பிளேயருமே இனிஷியலாகவே ருத்ராஜ் கைக்வாடு ரச்சின் ரவீந்திரா இந்த 2 பிளேயரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக மேட்சை எடுத்துகிட்டு போகக்கூடியது ரஹேனாவும் டேரி மிச்சலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக டேரி மிச்சல் வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் சேஃபாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க இந்த இடத்துல கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பார் அட் ப்ரெசென்ட். பட் நாளைக்கு அந்த டைமில் என்ன பர்சன்டேஜுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இவருக்கு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உம்ரான் மாலிக்கும் புவனேஸ்வர் குமார் தான். பெருசாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இல்லை. ஷுவராக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல டேரி மிச்சலுக்கு கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஷுவராக உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி. ஸோ சமீர் ரிஸ்வியை பொறுத்த வரைக்கும் 2-3 மேட்சும் வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் பெருசாக அவர்கிட்ட அந்த நம்பர்ஸ்னு இல்லை. ஸோ நம்பர்ஸ் இல்லாதனால டோட்டலாக வந்து மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. மேபி 11ல் ஏதாவது சேஞ்சஸ் வருதாங்கிறத
ஆன் டைமில் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் சடனாக ஒரு மேட்ச் கிளிக் ஆவாங்க. ஸோ நம்பி தான் சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டோட்டலாக ட்ராப் பண்ணாமல் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை கூட இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து அகேன்ஸ்ட் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 மேட்ச்சில் இந்த இடத்துல 8 விக்கெட் எடுத்திருக்காரு. வெடிவை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டோட்டலாக வேறு மாதிரி கம்பேக் கொடுத்துருக்காரு. பிச்சு கொஞ்சம் ஸ்லோயராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவரோட அந்த 4 ஓவர் எஃபெக்டிவாக இருக்கும். பட் இதுவரையும் அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கல. மேபி ஆன் டைமில் பிச்சு வந்து ஸ்பின்னு பிச்சாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவரை ட்ரை பண்ணலாம். ஷியூராக உங்களுக்கு கிளிக் ஆகும். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஸ்லோயர் ஒன்று பிச்சு பால் நின்று தான் வரும் அப்படின்னா ஒரு கேப்டன் வீசி கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இமேஜ் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் பார்த்துங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த வாட்டி கரெக்டாக வச்சிடறேன். ஸோ ரவீந்திர ஜடேஜா பார்த்தோன்னா கேப்டன் பிக் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MS தோனி. கண்டிப்பாக MS தோனிக்கு இந்த வாட்டி பேட்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்பி தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஷுவராக உள்ளே வந்தாருன்னா ஒரு 50+ வச்சிருக்காரு இந்த இடத்துல ஆவரேஜ். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ வச்சிருக்காரு. பட் இவரை பொறுத்தவரைக்கும் நம்பர்ஸ் பெருசாக விஷயம் இல்லை. கம்மி பால் அந்த 10 பால் உள்ளே வந்தால் கூட குயிக்காக வந்து ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் MS தோனியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தீபக் சகார். ஸோ பெருசாக இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விக்கெட்னு இல்லை. ஸோ ஒரு மாதிரி பேட்டிங் ஹை ஸ்கோர் பண்ணி மேட்ச் எடுத்துகிட்டு போனாலும் தீபக் சகாரால் ஒரு மேட்ச் வந்து க்ளோஸாக போச்சு, மேட்ச் வின் பண்ணாங்கிற பொசிஷன் இல்லை. மேபி ஏதாவது ஒரு மேட்ச் நடக்கலாம். பட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக இந்த மேட்சாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்துருக்காரு இந்த இடத்துல தீபக் சகார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு பவுலராக எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல பின் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியஸ் முஷிபுர் ரஹ்மான். எப்படியும் அவருக்கு அந்த 2 விக்கெட் கிடைக்கும் செகண்ட் பவுல் பண்ணாலும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அடிஷ்னலாக விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 4 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியே பொறுத்த வரைக்கும் ஒரு 10 விக்கெட் ஷூராக பிக் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மத்தீஷா பத்ரானா. ஷூராக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு 3 பவுலோட போங்க, கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். 1 2 தீபக் சகார் அந்த மாதிரி போங்க. செகண்ட் பவுல் பண்ணால் தீபக் சகார் கட் பண்ணிவிட்டு தேஷ்பாண்டே கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு சூட் ஆகும் பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஷூராக நீங்கள் ரவீந்திர ஜடேஜாவை நீங்கள் எடுத்துக்கலாம். பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆக்சிலேஸாக தான் இருக்குது. பட் ஷுவரான பிக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்னோட ஷுவரான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரஹேனா, டேரி மிச்சலு, சிவம் டூபே வந்தார்னா இம்பேக்ட் பிளேயராக அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி என்னோட ரொட்டேஷனில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடாக இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரா இருந்தாலும் தாட்டி ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனு. நல்ல ஒரு பிக்காக கூட இருக்கலாம், ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரஹேனா வந்து ஷுவராக வந்து ஃபேண்டசி உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சிவம் டூபே உள்ளே வந்தால் கண்டிப்பாக அவர் தான் வருவார் இம்பேக்ட் பிளேயராக. அவரை நீங்கள் எடுத்துங்க. ஸோ அவரோட நம்பர்ஸ்னு பார்த்தா இந்த இடத்துல ஹெட் டு ஹெட்டில் டோட்டலாக அவரும் ஃப்ளாப்பு தான் இருக்கார். வெளியிலும் ஃப்ளாப்பு தான் இருக்கார். ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணிக்காரு. மேபி இந்த மேட்ச் வந்து டாப் ஆர்டர் சக்கல் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ மேபி உள்ளே வந்தார்னா அதுக்கு தான் ஷோ பண்ணுற அந்த இடத்துல மேபி உள்ளே வர சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான் ஷார்ட்னரை பொறுத்த வரைக்கும். பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்னரு கண்டிப்பாக ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. உள்ளே வந்தால் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாடு, MS தோனி, முஷிபுர் ரஹ்மான் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் பர்ஃபெக்டாக இதில் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல MS தோனியும் முஷிபுர் ரஹ்மான் தான் இருக்காங்க. அடுத்து கைக்வாடு, இவர் பார்த்தீங்கன்னா SRH பிளேயரு. ஸோ நெக்ஸ்ட்டு வெனியூவை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், எடன் மோர்கம், ஹென்ரி கிளாசன், ஜெயதேவ் உன்கட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபக் சகார். ஸோ அந்த இடத்துல ஜெயதேவ் உன்கட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிங்க. ஸ்லைட்லி வந்து அந்த 2 விக்கெட்டாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட், ரச்சின் ரவீந்திரா, கைக்வாடு, அபிஷேக் சர்மா, டேரி மிச்சல், ஐடன் மோர்கம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வீடியோவில் மேலே சொன்ன மாதிரி ரொட்டேஷனில் சில பிளேயர்ஸை வந்து நீங்கள் மாற்றுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, கைக்வாடு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடன் மோர்கம். ஸோ இதை கூட ஸ்லைட்லி இந்த இடத்துல ப்ளஸ் பிக் உள்ளே எடுத்துகிட்டு வந்து மாற்றி பாருங்கள். ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணுறவங்க ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ அதில் லெஸ்ஸு கொண்டு வாங்க. கொஞ்சம் லெஸ்ஸு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரும்போது ஹை பர்சன்டேஜை ட்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி கூட ட்ராப் பண்ணிங்க. ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஸ்லோ பிச்சாக இருந்தால் ரவீந்திர ஜடேஜா எடுத்துக்கலாம். ஹென்ரி கிளாசனு, டிராவிஸ் ஹெட், ரச்சின் ரவீந்திரா. ஸோ இது எல்லாமே சேஃபாக உங்களுக்கு கேப்டன் கொடுத்துருக்கேன். ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் எல்லாமே ட்ரை பண்ணலாம். டோட்டலாக கேம் வந்து எப்படினாலும் மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ராப்பராக பர்ஃபெக்டாக 2 டீமே கெஸ் பண்ணி இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லி இப்போ சொல்ல முடியாது. மேபி ஆன் டைமில் லைன் அப் டைமில் இதுதான் 11 கன்ஃபார்மாக வந்துருச்சு. பிச்சு இப்படி தான் போகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியல் பிக்கு வேணும்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். மயங்க் அகர்வால், சஃபாஸ் அகமது, சிவம் டூபே, தீபக் சகார் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். நல்ல பிக்காக இருக்கும். ஸோ டெமோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோர் போகும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் கேப்டன் விசி கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல அபிஷேக் சர்மா கொடுத்துருக்கேன். இவரையும் நீங்கள் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம்.
பிளேயர்ஸ் ஹை பெர்சன்டேஜ் மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல ஏடன் மோர்கம் ஸ்லைட்லி மாற்றி ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ரஹானா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பேட் கமின்ஸ் இருக்கார், அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் எடுத்திருக்கேன். ஸோ அடிஷ்னலாக அந்த டீமில் வந்து நடராஜன் உள்ளே வந்தார்னா அவரும் நீங்கள் எடுத்துக்கலாம். கேப்டன் விசியை பொறுத்தவரைக்கும் மாற்றணும் அப்படின்னா டேரி மிச்சல் ட்ரை பண்ணலாம், பதிரானா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஆப்ஷனு. ஒரு வேளை ஸ்லோ பிச்சாக இருந்ததுன்னா ரஹானா ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்ல ஆப்ஷனாக. ரஹானா வர்சஸ் சிவம் டூபே கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் இந்த 2 பிளேயர் மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 3 பேட்டரு நல்லா டீசெண்டாக ஒரு 170 190 கொண்டு போயிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இந்த 2 பிளேயர் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபினிஷராக உள்ளே வருவார், கண்டிப்பாக சிவம் டூபே மேட்ச் எடுத்துகிட்டு போவார். தோனி வந்து இங்கே வந்து ஒரு 20+ முடிப்பார் அப்படிங்கிற கான்செப்ட்டில் தான் இந்த டீம் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். மேபி இதில் ஸ்லைட்லி பிளேயர்ஸை கட் பண்ணணும்னா அடிஷ்னலாக வந்து இந்த இடத்துல ரொட்டேட்டிங் பிளேயராக பேட் கமின்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா சடேஜா கூட ஸ்லைட்லி கட் பண்ணிவிட்டு அடிஷ்னலான ஒரு பவுலரு ஃபாஸ்ட் பவுலர் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க சிஎஸ்கே டீமில். ஸோ அதுதான் இந்த டீமோட ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி வேறு பேட்டர்னில் மேக் பண்ணுங்கள். ஸோ நானும் முடிஞ்ச அளவு பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஸ்கியாகவே டீம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதில் ஏதாவது ஸ்லைட்லி மாற்றி போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.